1லேருந்து 6 வரைக்கும் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். இந்த ஷீட்டில் பேர் மொத்தம் டோட்டலாக பேஜ் நம்பர் 3 வரைக்கும் சினானிம்ஸ் இருக்குது, ஆண்டனிம்ஸ் இருக்குது. உன்னால் முடிஞ்சால் படி. அப்படி இல்லைன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ட்ரிக் ஞாபகம் இருக்குல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார். இப்போ சினானிம் ஆண்டனிம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் பாரு. இப்போ ஃபினாலின்னு கொடுத்துட்டாங்களா, இங்கே ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. இதில் 3 ஆப்ஷன்ஸ்க்கும் ஒரே மீனிங்காக தான் இருக்கும், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கிளைமேக்ஸ் இருக்குது, சும்மா டிக் போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு எக்ஸிட். கிளைமேக்ஸ் எப்போ வரும்? எப்போயுமே கடைசியாக. எக்ஸிட் எப்போ வரும்? எண்டு எப்போவுமே என்னது வரும்? அப்போ இது 3 சேமாக இருக்கா? அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி தான் நீ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் பார்க்க தேவையில்லை உனக்கு. இது சினானிம் ஆண்டனிம் கூட தேவையில்லை, நீ இந்த ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 6 கொஷின்ஸுக்கும் இதே மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 எடு. கரெக்ட் ஸ்பெல்லிங். ஸோ இங்கே 22 கொடுத்துருக்க, அந்த ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அதில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th ஒன் அப்ரிவேஷன் ஆக்ரோனிம். OMR ஃபுல் ஃபார்ம் PPC. JEE. TNPSC. அதில் இல்லை தானே? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். QR கோட். குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். நெக்ஸ்ட் 9th ஒன் கொஷின் டேக் டைப் 1. பென்குயின் இஸ் அன் அனிமல் டேஷ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த வேர்ப் பார்க்கணும். இஸ் எடுத்து எழுதிக்கோ. இதில் நாட் இருக்கா? இல்லை. ஸோ நாட் பண்ணணும். பென்குயின் வந்து இட்டு. கவனி, அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இஸ்ன்ட் இட். ஆதி இஸ் நாட் லேட் கமா டேஷ். இப்போது இங்கே என்ன இருக்குது? இங்கே இஸ் எழுதணும். வேர்பை நாட் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணிவிட்டு ஆதினது ஹி. ஸோ இஸ் ஹி. நெக்ஸ்ட்டு ஐ எம் ரைட். இந்த ஆம் வரும்போது மட்டும் ஆர் யூஸ் பண்ணணும், ARE ஞாபகம் வச்சுக்கோ. நாட் இருந்தால் நாட் யூஸ் பண்ணு, நாட் இல்லை நாட் யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு டைப் 2 டூ டஸ் டிட். இதுக்கு நீ வந்து வேர்ப் மட்டும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாரு, தே டோன்ட் லைக் மேங்கோஸ். இந்த டூ இருக்கா? ஸோ அங்கே என்ன எழுதணும்? டூ எழுதணும். நாட் இருந்தால் நாட் எழுதக்கூடாது. ஸோ தே ப்ளே ஃபுட்பால். ப்ளே மட்டும்தான் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ டூ வரணும். நாட் இருந்தால் டோன்ட்டு தே. விஜேஷ் சிங்ஸ் வெரி வெல். இந்த சிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எஸ் இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணோம்? டசன்ட். நாட் இருந்தால் டசன்ட்டு. விஜேஷ் வந்து இ. ஹேமா வென்ட் டு ஸ்கூல். வென்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட் யூஸ் பண்ணோம். ஹேமா வந்து ஷி. ஸோ டிடன்ட் ஷி. தே டிடன்ட் வாட்ச் டிவின்னு இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு டிட் எழுதணும், நாட்டை ரிமூவ் பண்ணணும், தே பண்ணணும். நெக்ஸ்ட் 3rd டைப் இம்பரேட்டிவ். வெரி இம்பார்ட்டன்ட். கவனி, இம்பரேட்டிவ்னா கமெண்ட் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது. இந்தமாதிரி கமெண்டு ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா லெட்டர்ஸ் வந்தால் ஷால் பண்ணணும், ஷால் வி. க்ளோஸ் த டோர், டோன்ட் பி லேட். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா வில் யூஸ் பண்ணணும், வில் யூ. நெக்ஸ்ட் டைப் 4 மொடல் வேர்ப்ஸ். இதுங்க பேர் ஷீ கேன் ஸ்விம், ஈ கேனாட் கம். கேன், கேனாட்டு, ஷால், ஷுடன்ட்டு, மே, மைட் இந்த மாதிரிலாம் வரும். அது மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்னா சேம் அதே மாதிரி தான். கேன் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு எழுதிட்டு நாட் இல்லை, ஸோ நாட் போட்டு ஷீ எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் டைப் 5 செல்டம், பேர்லி, ரேர்லி. இதெல்லாமே மறைமுகமாக இருக்கிற நாட் வேர்டு. ஸோ செல்டம்னா நாட்டுன்னு அர்த்தம், பேர்லினா நாட்டுன்னு அர்த்தம், ரேர்லினா நாட்டுன்னு அர்த்தம். அப்போ இதில் எல்லாமே என்ன இருக்குது? நாட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டேரெக்டாக வேர்ப் மட்டும் பாரு. கம்ஸ்னது ப்ளூரலில் இருக்குது. ஸோ டஸ்ஸு. நாட் போடணுமா? போடக்கூடாது. ஸோ ஹி. ஸோ இதுமாதிரி செல்டம், பேர்லி, ரேர்லிலாம் வந்துச்சுன்னா நாட் இருக்குன்னு அர்த்தம், நாட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் கொஷின் டேக். நெக்ஸ்ட் 10th ஒன் சென்டென்ஸ் பேட்டர்ன்.
கவனி, இதுதான் உஷாராக கவனிங்க. கவனி, திவாகர் கேவ் மீ எ பென்சில். திவாகர் சப்ஜெக்ட், கேவ் வந்து வேர்ப், மீ என்னது, திரும்ப என்னது, ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சொல்கிறோம், ஏ பென்சில். அப்போ பென்சில் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சொல்லும் போது அதையும் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். அப்போ இதில் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரெக்டாக ஒரு பொருளை சொல்கிறோம்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், மனுஷங்களை சொல்லும்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதான் SVIODO. நெக்ஸ்ட், ஆதி பிகேம் டாக்டர் லாஸ்ட் இயர். ஆதி சப்ஜெக்ட், பிகேம் வேர்ப், டாக்டர் வந்து என்ன தொழில் பண்ணுறது, அது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டை சொல்லுவோம், இஸ் எ டாக்டர் அந்த மாதிரி. லாஸ்ட் இயர் ஒரு நேரத்தை குறிப்பிட்டதுன்னா அர்ஜென்ட், ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட், அஸ்வின் ஏட் ஜாக் ஃப்ரூட் எஸ்டர்டே. ஓகேவா. அஸ்வின் சப்ஜெக்ட்டு, ஏட் வந்து வேர்ப், ஜாக் ஃப்ரூட் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ டைம் சொல்கிறதுனால அர்ஜென்ட். ஸோ இப்படி தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ். டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லிஃப்ட், எலிவேட்டர், அண்டர் கிரவுண்ட், சப்வே, கிரவுண்ட் ஃப்ளோர், nappy, diaper, flat, apartment, holiday, windscreen, windshield. Next, 12th one, syllabification. கவனி, இதான் முக்கியமாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வேர்ட்னா இருக்குங்க பெர்மனெண்ட். ஃபஸ்ட்டு இதில் வவல்ஸ் செக் பண்ண, எத்தனை வவல்ஸ் இருக்கு, இ ஏ இ. வவல்ஸ் என்னது சொல்லு. சரி, எத்தனை வவல்ஸ் இருக்குது பாரு இதில், இ ஏ இ டோட்டல். அப்போது சிலபல்ஸ் 3. நெக்ஸ்ட், பியூட்டிஃபுல். வவல்ஸ் எங்கெங்க இருக்குது பாரு, இ ஏ யூ ஐ யூ. இங்கே பாரு, லெட்டர்ஸ் வந்து வவல்ஸ் ஒரு கியூ மாதிரி இருந்தால் அதை சிங்கிளாக எடுத்துக்கணும். 1 2 3. நெக்ஸ்ட், அடுத்தது பெனால்ட்டி. கவனி, இதில் வவல்ஸ் பாரு, இ ஏ. இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒய் வந்துச்சுன்னா, TY வந்துச்சுன்னா அதையும் கணக்கு எடுத்துக்கணும். நீ சொல்லி பாரு, பெனால்ட்டி, இ வருதா சொல்லும் போது ஃபோனட்டிக் சவுண்டு. ஸோ டோட்டலாக 1 2 3. நெக்ஸ்ட், வேக். இது நீ படிக்க, இதில் எத்தனை இருக்குது பாரு வவல்ஸ், ஏ இ. இந்த லாஸ்ட்டில் இ வந்தாலே நம்ம படிக்க மாட்டோம், அதை சொல்ல மாட்டோம். யூ லாஸ்ட்டில் பாரு, இங்கே ஏ இருக்குது, இங்கே யூஇ இருக்குது. இது எப்படி படிப்போம்னா வேக். அப்போ அந்த யூவும் வராது, ஈயும் வராது சொல்லும் போது. லாஸ்ட்டில் இ வந்தாலே வராது, ஸோ ரிமூவ் பண்ணி. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது இதில், 1. நெக்ஸ்ட், வெயிட். வெயிட் எத்தனை இருக்குது பாருங்கள், இஐ. இந்தமாதிரி கியூவாக இருந்தால் என்ன பண்ணோம், ஒன்றே ஒன்று எடுத்துக்கணும், 1. இப்படி தான் சிலபிஃபிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட், எனர்ஜெட்டிக். இஇஇஐ. ஸோ 4. ஸோ எப்படி பண்ண தெரிஞ்சிச்சா இப்போ. நெக்ஸ்ட், 13th கொஷின், ப்ரிப்போசிஷன்ஸ். இதில் இருக்கிறத மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோ. டிட்டர்மைன்ஸ், டிட்டர்மைனஸ். ஸோ இதில் இருக்கிறத மெமரைஸ் பண்ணிக்கோ. டோட்டலாக 10 கொஷின். நெக்ஸ்ட், ஆர்டிகல்ஸ் தெரியும்ல, என்னென்ன இருக்குது, ஏ அண்ட் தி. ஸோ ஆன் எப்போ வரும், மோஸ்ட்லி வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் வரும். மை மதர் இஸ் டேஷ் ஹானஸ்ட் உமன். ஸோ ஆன் அங்கே யூஸ் பண்ணணும், ஏன்னா சொல்லும் போதுனா வருது, அந்த வவல் சவுண்ட் வருது இல்லையா. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 16, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது, சஃபிக்ஸ்னால் வேர்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுறது. சரி, ஒபே ப்ரிஃபிக்ஸ் சொல்லு. பேஷண்ட், impassioned. Respect, friend, be friend. Unfriend சொல்லலாம், ரெண்டும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 17th one, idioms. இதில் இருக்கிற idioms ஏதாவது ஒன்று வந்துடும், ஆப்ஷன்ஸில் வரும், நீ தான் கரெக்டாக படித்து அட்டன் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட், phrasal verbs. cut off, put out, drop, stop, pass out,
ஃபெயிண்ட்னா மயங்கி விழுறதுன்னு அர்த்தம். டேக் ஆஃப் அப் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல். டேர்ன் அவேனா அப்போஸ் என்னது எதுக்கு. ஸ்டாண்ட் பை சப்போர்ட். பேங்க் ஆன் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. டேர்ன் ஆன் டு ஓப்பன். டேர்ன் ஆஃப்னா டு க்ளோஸ். டுக் ஓவர் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு டேக் லீட்க்கு. இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் டேக் லீட் பண்ணுங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி. செட் ஆஃப் கெட் ஆஃப் கெட் ஆன் arrive inside bus. Get away way for vacation. Check out pay bill when leaving a hotel. Next polite words. ஜெயிலுக்கு இன்னொரு பேர் ஹவுஸ் ஆஃப் கரெக்ஷன் சொல்லலாம், இல்லை கரெக்ஷனல் ஃபெசிலிட்டின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் போர், அண்டர் ப்ரிவிலேஜ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட். டிசேபிள்டு ஹேண்டிகேப்லாம் எப்படி சொல்லலாம்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அன்எம்ப்ளாய்டு, பிட்வீன் ஜாப்ஸ், செகண்ட் ஹேண்ட், ப்ரீ ஓன்ட் ஆர் யூஸ்ட். நெக்ஸ்ட் 21 பிளெண்டட் வேர்ட்ஸ். மசில் ப்ளஸ் பெயின், நர்வ் ப்ளஸ் டிஸார்டர், ஃபேன்சி ப்ளஸ் ஐடியா, எமோஷன் ப்ளஸ் சாங்,